நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நடக்கக்கூடிய காரியம் சந்தோஷமா நடக்கும். நீங்க சோகமா இருந்தீங்கன்னா உங்க மனசுல ஏதோ சங்கடம் இருக்கு. நீங்க எதுவும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஏதோ கேள்வி உங்க மனசுல இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை என்னுடைய மனசுல ஏற்படும். ஆனாலும் சகோதரர்களே, இந்த நாட்டில் 52 ஆண்டுகளாக நம்முடைய தேசிய முன்னணி ஆட்சி செய்து வருகிறது. அந்த தேசிய முன்னணியில் ஒரு அங்கம்தான் நம்முடைய மாயிகா. மலேசிய இந்தியர்களுடைய நியாயபூர்வமான உரிமைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை. உங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அது மாயிகா பாதுகாக்கும். உங்க குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, அதை மாயிகா பாதுகாக்கும். உங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு, ஒரு அளவு படிச்சுட்டாங்க, மேல படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, அதுக்கு மாயிகா உதவி செய்யும். அதோட மாத்திரமல்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையை அரசாங்கத்தின் மூலமா எடுத்து சொல்லி அதுக்கு வேண்டிய உதவிகளை உங்களுக்கு பெற்று தருவதற்குரிய வாய்ப்பை யார் செய்வாங்க? யார் செய்வாங்க? இதுவரை யார் செய்வாங்கன்னு சொல்றேன் நானு. யார் செய்வாங்கன்னு சொல்றேன்? மாயிகா உங்களோட கட்சி, என் கட்சி இல்ல, உங்களுடைய கட்சி. இந்த சமூகம் வந்து நம்ம சமூகம். இந்த சமூகத்துக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தா யாரை நம்ம முதல்ல கூப்பிடுவோம்? மாயிகா தான் முதல்ல கூப்பிடணும். மாயிகா தான் உதவணும். மாயிகா தான் திட்டம் போடணும். மாயிகா திட்டம் போட்டு நடவடிக்கை எடுத்து செயல்படுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். மாயிகா தன்னுடைய சக்திக்கு ஏற்ற அளவு எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு தனக்கு தேவைப்படக்கூடிய, நம்முடைய சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் செய்ய முயற்சி எடுத்து வெற்றி பெற்றுள்ளார்.